வணக்கம். தினத்தகவலில் நிகழ்வுகளை வழங்குவது மாவட்ட செய்தியாளர் குழு. முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் தனது அதிகார பலத்தால் பெற்றோரை அடித்து விரட்டி அனாதையாக்கிய அதிர்ச்சி சம்பவத்தால் அந்த பகுதி கிராம மக்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். தாயும் தந்தையும் கண்ணீருடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டது மீனவர் கிராமமான ரோஜ்மாநகர். இங்கு மீனவரான சார்லஸ் கிருபா தம்பதியின் மகனான டோனி என்பவர் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சராகவும் தற்போதைய முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினருமாக பொறுப்பு வகிப்பவருமான RS ராஜகண்ணப்பனிடம் உதவியாளராக பணி செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மீனவர் சார்லஸ் தனது ஒரே மகனான டோனியின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு பல லட்சம் ரூபாய் செலவில் சொந்த ஊரில் வீடு கட்டியுள்ளார். இந்த புதுமனை புகுவிழா நடைபெற்று முடிந்ததும் குடியேறிய 2ஆம் நாளில் பெற்ற மகனான டோனி தனது மனைவியின் தூண்டுதலால் தாயையும் தந்தையையும் ஈவு இரக்கமில்லாமல் வீட்டை விட்டு அடித்து விரட்டியதாகவும் தனது வளர்ப்பு நாய்களை ஏவி கடித்து குதற வைக்க முயற்சி செய்ததாகவும் அந்த தாய் கண்ணீருடன் கதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சாயல்குடி காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு தொடர்பாக டோனி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜகண்ணப்பன் அவர்களின் அலுவலக உதவியாளராக பணி செய்து வரும் டோனி தனது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சாயல்குடி காவல் ஆய்வாளர் கட்டப்பஞ்சாயத்து செய்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு கொடுத்து காவல்துறையினரையே அதிர்ச்சியடைய செய்ததாகவும் தகவல் பரவி வருகிறது. முன்னாள் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு தொகுதி மக்களிடையே அவப்பெயர் ஏற்படுத்தி வருவதாக அவரது உதவியாளர் டோனி மீது திமுகவினர் கடும் கோபத்தில் உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சரின் உதவியாளர் என்ற பிம்பத்தை பயன்படுத்தி பல குற்றச்செயல்களில் அவர் ஈடுபடுவதாகவும் அந்த பகுதி மக்கள் கிசுகிசுத்து வருகிறார்கள். தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செயல்படும் உதவியாளர் டோனி மீது முதுகுளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் RS ராஜகண்ணப்பன் நடவடிக்கை எடுப்பாரா? மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீருடன் மனு கொடுத்த பெற்றோருக்கு நியாயம் கிடைக்குமா என அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அத்துமீறி தவறு செய்வோர் மீது பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் கவனத்துக்கு செல்லுமா? இந்த ஏழை மீனவனின் கண்ணீர் கதை பொறுத்திருந்து பார்ப்போம். பெற்றோரை பரிதவிக்கவிட்டு அதில் இன்பத்தை காணும் மகனுக்கு தூண்டுகோல் யார்? அவரது பின்புலம் என்ன? ஆதரவில்லாமல் அனாதையாக நிற்கும் பெற்றோரின் எதிர்காலம் என்ன என அவர்களின் உறவினர்கள் போன்று அந்த பகுதி பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தினத்தகவல் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் குழு. சார், நாங்க இப்படி மகன் ராஜகண்ணப்ப சார்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் பிஏவா. அதுக்கப்புறமாட்டி இப்பவும் அவங்கள்ட்ட தான் வேலை பாக்குறான். ஆனா அவங்க எல்லாரும் 15 நாள்ல வெளியேறிடுவான் நாங்களாச்சும் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து 15 நாள் கழிக்கும் போது வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இல்ல. அவங்க போனை எடுக்க மாட்டேங்கிறாமா, எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறாமா, நாங்க எவ்வளவு சொல்லியும் உங்க மகன் பேச்ச மீறாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களால அவனை சரி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவன் என்ன பண்ணிட்டான், மேல்கோட்ல போய் பெயில் எடுக்க போயிட்டான். இந்த 16 நாள்ல இது கட்டல வண்டி உடச்ச கேச சொன்ன உடனே அங்க போய் பெயில போட்டுட்டான். அங்க போய் பார்த்தா இப்ப கையெழுத்து போட சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்க போல. அது என்ன வேலை போன எங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நாங்க போய் குடுக்குறோம், அவ்வளவுதான் தெரியுது. எங்களுக்கு மறுபடியும் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதே எனக்கு சுயரா தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள நாங்க போய் இருங்கம்மான்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள போய் இருங்க, அடியை வாங்கிட்டுனாலும் நீங்க வாங்க, அடி வாங்குங்க, போய் அடிச்சாலும் அடியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு உயிர் பயம். அடிச்சா கூட வாங்கிக்கிறோம், வேற மாதிரி அவங்க திங்கிங் பண்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க உயிர் பாதுகாப்போட அந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழணும் சார். சாகிற காலத்துல பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, பின்னாடி எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் இந்தியன் சைட்ல நான் இருந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா நான் வாடகை வீட்டுல இந்த மகளும் இருக்கிற வீட்டுல அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு நான் ரொம்ப சிரமப்படுறேன். மன அழுத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு சார். நான் தூங்கி 9 மாசம் ஆச்சு சார். நான் இது தூக்கமே இல்லை சார். எனக்கு சார், எனக்கு எங்கேயாவது ஒரு உதவி செய்யுங்க சார். நிம்மதியா வாழ்றதுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சார். அதுக்குதான் சார் 9 மாசம் இப்படி எல்லாம் சொல்லலைங்க. நம்ம வரேன்னு எப்படியோ யாரும் அரையாச்சுனால பேசி பார்த்தேன் சார். ஒண்ணுக்குமே அடவிட விட்டுக்கா சார். ஒண்ணுக்குமே அடவிட விட மாட்டுக்கா. அவன் கைப்பாக மாதிரி இருக்கா. அவளுக்கு அவன் என்ன சொல்றாலும் செய்யறதுக்கா ரெடியா இருக்கா. எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் சார். நீங்க என் மகன் நல்லா இருந்தான். ஒரு 2 வருஷமா ஆள் ரொம்ப மாற்றமாயிட்டான். சரி, நம்ம பிள்ளைகளோட சேர்ந்து இருப்போம்னு நாங்க ஆசையோட அந்த வீட்டை கட்டணும். அந்த வீட்டுல நாங்க இப்ப குடியிருக்க முடியல. மருமகனும் மகளும் மருமகளும் மகனும் இருக்காங்க.
இப்ப நாங்க வீட்டுக்குள்ள போனோம்னா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. வீட்டுக்குள்ள போனோம்னா என்னைய அடிச்சு வெளியே பத்தி தான் ஒரு நாள். அதுக்கப்புறம் தான் எஸ்பிஆர்ஸ் வந்தேன். எஸ்பிஆர்ஸ் வந்து பார்வையிட பண்ணி கூப்பிடுவாங்கன்னாங்க. இப்ப அதுவே சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் 4-5 மாசமா மதுரையில ஒரு குழந்தை பெற்றிருக்கு. அது ரொம்ப கண்டிஷன் தப்புன பிள்ளைய, அதை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. நான் மதுரைக்கும் மங்களாவுக்கும் அப்படி ரோஸ் மாநகர் இருக்கும் அலைஞ்சுக்கிட்டே திரிகிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. அந்த பொம்பளை பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள நுழைய முடியல. அந்த குழந்தை பெற்ற பிள்ளைய நான் ஏதாவது பார்த்து அது வீட்டுக்கு நான் அனுப்புறேன், அதை என்னால செய்ய முடியல. அப்பா வெளியே சொல்லினா நான் தூக்கம் வைக்கிட்டு உன் பேரை எழுதி வச்சுட்டு வேண்டியது பயந்துடுறான் சார். ஆமா சார். மருமக வீட்டுல எங்க மகன் இதுல வேலை பார்க்கறாப்புல அமைச்சர் இதுல மருமகன் சட்டமன்ற உதவியாளரா இருக்கிறாரு. பேரு டோனி. நல்லாதான் இருந்தாப்ல. இப்ப எங்க வந்து கொலை செய்த குறியிலே இருக்கிறாப்ல. என்ன செய்யணுமா? வீட்டுல நாங்க இருக்கணும் சார், பாதுகாப்போட இருக்கணும். எங்க வீட்டுக்கார பேர்ல எல்லாமே இருக்கு சார். ஆனா நாங்க வீட்டுக்குள்ள போக முடியல சார். நாங்க வீட்டுக்குள்ள போனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எங்களை போக சொல்லிடுவாங்க சார். நாங்க இன்ஸ்பெக்டர் போய் பெட்டிஷன் கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து நாங்க வீட்டுக்குள்ள போய் உட்கார முன்னாடியே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வெளியே போங்க, நீங்க பிரச்சனை பண்றீங்களா அப்படின்னு இதுக்கு போன் பண்ணி எங்களை வெளியேற்றிடுறாங்க சார். நாங்க இருக்கவே முடியல சார். ஆமா சார். அவங்க ஒரு தரப்புல வந்தாங்க, வண்டியை உடைச்சிட்டோம். ஒரு நாள் வண்டியை உடைச்சதுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். அது போலீஸ் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்க. அவங்க இருந்து 40-30 பேர்கிட்ட வந்தாங்க. நாங்க 2 பேர் தான் பண்ணாங்க, யாருமே நாங்க கூட்டிட்டு போகல. நான் 15 நாள்ல நாங்க காசு கட்டுறதாகவும் அவங்க வெளியேறதாகவும் எழுதி கொடுத்து 2 பேரும் சம்மதத்துல கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. என்ன செய்யணும்? வீட்டுல நாங்க போய் பாதுகாப்போட இருக்கணும் சார். உயிர் பாதுகாப்பு.